நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் கிருஷ்ணர் கோவில் பின்புறம் உள்ள காவிரி ஆற்றில் குழந்தை மற்றும் பெண்ணின் சடலம் கரை ஒதுங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். 2 உடல்கள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் இது யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா? தற்போதைய முழு விவரம் என்ன? வணக்கம். பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றுல பெண் சடலம் ஒன்றும் குழந்தை சடலம் ஒன்றும் தற்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் கிருஷ்ணர் கோவில் பின்புறம் உள்ள படித்துறையில் 1 வயது மதிப்புத்தக்க ஒரு பெண் குழந்தை சடலமும் பெண்ணின் சடலமும் மிதப்பதாக பொதுமக்கள் பார்த்திருந்தனர். உடனடியாக பள்ளிப்பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருந்தனர். தொடர்ந்து 2 சடலமும் பின்னோக்கி படுத்திருந்த காரணத்தினால் அது யார் என்று அடையாளம் காண முடியவில்லை. தொடர்ந்து பள்ளிப்பாளையம் போலீசார் விரைந்து வந்து சடலத்தை காவிரி ஆற்றிலிருந்து மீனவர்கள் உதவியுடன் எடுத்தனர். தொடர்ந்து சுமார் 1 வயது மதிப்புத்தக்க பெண் குழந்தை என்பதும் 28 வயது மதிப்புத்தக்க பெண்ணின் சடலம் என்பதும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களா என பல்வேறு கோணங்களில் தற்போது பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.